யார் யாருக்கெல்லாம் இந்த மிஸ்கேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து பொதுவாகவே இது எந்த விதமான ஸ்கேனுமே இல்லாமல் நமக்கு முன்னாடியே கூட தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஓரிரு தினங்கள் கூட நீடிக்காம ஜஸ்ட் ஸ்பாட்டிங் மட்டும்தான் டாக்டர் வந்துச்சு. ஒரு பேட் வைக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து பீரியட்ஸே வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெண்ணினுடைய பூப்பு சுழற்சியில் வரக்கூடிய எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாட்கள் வந்து 4, 5 நாள் நல்லா வந்து ஃப்ளோ போச்சு அப்படின்னா, இந்த எண்டோமெட்ரியம் வந்து நல்லா வளர்ந்துருந்தது. அவங்களோட ஹெல்த்தி மென்சுரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக 4, 5 டேஸ் வந்து பீரியட்ஸ் வந்து நல்லா வந்திருக்கும். சரிம்மா உங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி பூ பெய்யுது நீங்கள் அந்த டீனேஜ் பருவத்திலையோ அல்லது 22, 25 வயசுலலாம் உங்களுக்கு எத்தனை நாள் வந்ததுன்னு கேட்கும்போது, டாக்டர் அப்போல்லாம் எனக்கு 4, 5 நாள் நல்லா போச்சு டாக்டர். ஆனால் திருமணம் ஆகி குழந்தைக்காக முயற்சி செய்யக்கூடிய டைமில் வந்து எனக்கு ஓரிரு தினங்கள் தான் போச்சு அப்படிம்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் காப்பி நம்ம வாங்கி பார்க்கும்போது, இந்த எண்டோமெட்ரியம் இன்னர் லேயர் ஆஃப் த யூட்ரஸ் வந்து ரொம்ப மெலிசாக வளர்ந்துருக்கும். அப்போது ஒரு பெண்ணுமே வந்து உங்களோட பீரியட்ஸ் டேட் ரெகுலராக வந்தாலுமே, குழந்தை பேருக்குன்னு நீங்கள் தயாராகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃப்ளோ நாட்கள் வந்து அட்லீஸ்ட் 3 to 5 டேஸாவது இருக்கா? ஒரு மினிமலாக ஒரு நாளைக்கு 2, 3 பேடாவது மாத்துறீங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் ஸ்கேன்டி பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக கரு புதைஞ்சாலும், ஹார்ட் பீட் வந்தாலும் நல்லபடியாக குழந்தை தங்கி வளருவதற்கு அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.